நமசிவாய வாழ்க. அக்டோபர் மாதத்துக்கான மகர ராசிக்காரருடைய ராசி பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். மகர ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அதிபதி யார் என்றால் சனி பகவான். சனி பகவான் மீன வீட்டிலே வக்ரம் பெற்று காணப்படுகிறார். இது சுபர் வீட்டிலே இருப்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருப்பது மிகவும் ஒரு அற்புதமான செயலாக்கத்தை விவேகமாக செய்வதற்கு ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நீதியும் நேர்மையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். நீதிபதிகளாகவும் இருப்பார்கள். இவர்கள் சொல்வது மிகவும் நியாயமான தன்மையே இருக்கும். தன்னுடைய பொருளை இழந்தாலும் தன்னுடைய கொள்கை நீதிகளை விட்டு கொடுக்காத தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். நீதி நேர்மைக்கு பெயர் பெற்றவர்கள். தொழில்நிலையுடைய அமைப்பு. மகர ராசிக்கு தொழில்நிலை, அதாவது ராசிக்கு 10ஆம் இடம்தான் தொழில்நிலையினுடைய அமைப்பு. 10ஆம் இடம் எவற்றை குறிக்கிறது? துலாம் வீட்டை குறிக்கிறது. துலாம் வீட்டுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அதிபதி என்று வைத்துக்கொண்டால் சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். கேதுவுடன் இருப்பது ஒரு வகையான தடை அமைப்பை ஏற்படுத்துகிறது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அதிபதி என்று வைத்துக்கொண்டால் 4ஆம் வீட்டு அதிபதி அந்த வீட்டிலே 10ஆம் வீட்டிலே இருக்கிறார். அதன் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது. அந்த 10ஆம் வீட்டை குரு பகவான் 5ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார். அதன் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது. ஆகவே ஒரு வகையில் நன்மை அதிகமாக இருக்கிறது. ஆனால் 10ஆம் வீட்டு அதிபதி பாதகஸ்தானம், அந்த வீட்டிற்கு பாதகஸ்தானத்திலே கேதுவுடன் இருப்பது ஒரு வகையான தீமைதான். ஒரு பாதி பகுதி 5 நாள் மிகவும் கஷ்டமான பகுதியை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். பிற்பகுதியில் நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த மாதத்தில் பொருளாதாரம் வலுநிலை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. புதிய ஆர்டர்கள் வருவதும் இவர்கள் செய்து கொடுக்கப்பட்டு செய்த பொருட்கள் வெளியேறாமல் இருக்கக்கூடிய தடைநிலை பெற்ற பகுதிகள் இந்த மாதத்தில் இறுதி பகுதியில் வெளியேறுவதற்கு நிலையும் ஏற்படும். மூலப்பொருள் மூலம் லாபம் கிடைக்கும். அதாவது மூலப்பொருட்களை விற்கக்கூடிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, மூலப்பொருட்களை வாங்கக்கூடியவர்களுடைய நிலையாக இருந்தாலும் சரி, அது வைத்திருப்பவர்கள் நிலை பொருளாதாரத்தில் மேன்மை அடையக்கூடிய நிலை ஏற்படுத்துகின்றது. சரி, 6ஆம் வீடு, அதாவது வேலையுடைய அமைப்பு. வேலை என்று சொல்லும் பொழுது என்ன என்று குறிக்கிறது? 6ஆம் வீடு தான் வேலையை கொடுக்கக்கூடிய வீடாக வருகிறது. அந்த வீட்டின் அதிபதி யார்? புதன் பகவான். அவர் எங்கே இருக்கிறார்? ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் அதிபதியுடன் இணக்கம் பெற்று காணப்படுகிறார். உச்சம் பெற்றும் காணப்படுகிறார். அதாவது சூரிய பகவான் இணக்கம் பெற்றும் காணப்படுகிறார். 8 என்பது ஒரு வகையில் தீமையை கொடுத்தாலும் ஒரு வகையில் நன்மையும் செய்யத்தான் காத்திருக்கிறது. கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் அதிகமாக நன்மை ஏற்படுகிறது. அவற்றின் மூலம் பொருளாதாரம் குவிகிறது. வெவ்வேறு கம்பெனிகளுக்கு போகக்கூடிய நிலை ஏற்படுத்தும். அதாவது அதிக வருமானத்திற்கு வெவ்வேறு கம்பெனிகளை போவதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் அதிகமாக உதவி பெறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து அரசு சார்ந்த நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுடைய நிலை என்று பார்க்கும்போது மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது. அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் உயர்வு நிலை மற்றும் பெரிய அதிகாரிகள் மூலம் தொடர்பு நன்னிலையில் இருத்தல், பொதுவாக உயர்நிலை பெறக்கூடிய நிலையாக இந்த மாதத்தில் இருக்கிறது. வேலை செய்பவர்களுடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டார். அடுத்ததாக 2ஆம் வீடு, அதாவது குடும்பம், தனம், வாக்கு என்ற அடிப்படையில் வருகின்றோம். 2 என்று சொல்லும்போது வருமானத்தை குறிக்கக்கூடிய வீடாக வருகிறது. அந்த 2ஆம் வீட்டை அதிபதியாக வரக்கூடியவர் கும்ப வீடாக வருகிறது. அந்த வீட்டினுடைய அதிபதியாக இருப்பவர் சனி பகவான். சனி பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டிலும் 2ஆம் வீட்டில் இருப்பதனால் நன்மை ஏற்படுகிறது. ஆகவே இந்த மாதத்தில் வருமானம் கூடிய கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அடுத்ததாக குடும்பம் என்று வருகின்றோம். குடும்பத்தின் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் குரு வீடாக வருகிறது. அவர்கள் குரு வீடு என்று சொன்னால் மங்களத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ அல்லது அந்த ராசிக்காரருக்கோ நன்னிலை ஏற்படக்கூடிய நிலை. திருமணம் ஆகாதவர்களாக திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம், வெவ்வேறு வகையான நன்மைகள் ஏற்படக்கூடிய அங்கே நிலை ஏற்படுகிறது. குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கும் ஏதேனும் ஒருவருக்கு திருமணம் மற்றும் வீடு வாங்குதல் அல்லது கிரகப்பிரவேசம் பண்ணுதல் இது போன்ற மங்கள நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. வாக்கு என்று போகின்றோம். வாக்கு என்றால் இதற்கு ஒரு கமிட்மெண்ட், அதாவது பொருளாதாரம் வேறு வகையான ஒரு நிலையை பெறுதல், அது பணம் கொடுப்பது போன்றவற்றில் வாக்கு கொடுக்கும்போது காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படுமா என்று பார்த்தால் காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படுகிறது. தனம் என்பது பொருளாதாரத்துடைய நிலை. இந்த மாதத்தில் இறுதி பகுதியில் உங்களுக்கு நன்னிலை பெறக்கூடிய நிலை அங்கே ஏற்படுகிறது. 3ஆம் வீடு என்று சொல்லும் பொழுது ராசியினுடைய அதிபதியே அங்கே அமர்ந்திருக்கிறார்.
அதற்கு போதாக்குறைக்காக குரு வீடாகவும் வருகிறது. இந்த அதாவது சனி என்பவர் சுலவாக செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் குரு வீட்டில் இருப்பதன் மூலம் அவர் நன்மை நிலை அதிகரிக்கிறது. அவர்கள் தாமதப்படுத்துவது ஒரு வகையான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படும். அதன் மூலம் நன்மையும் ஏற்படுகிறது. 4ஆம் வீடு என்று என்ன முதலீடாக வருகிறது. அந்த 4ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் பார்வையாக பார்ப்பதனால் முதலீடு குவிகிறது. அதாவது எப்படி செய்யலாம் என்று பார்த்தால், செவ்வாய் என்பது பூமிக்காரனுடைய அமைப்பு. பூமியிலே முதலீடு செய்வது, செவ்வாய் என்பது கனரக பொருளின் அடிப்படையில் முதலீடு செய்வது போன்றவை நடைபெறும். அவற்றின் மூலம் நன்மை கிடைக்கிறதா என்று பார்த்தால் நன்மை கிடைக்கிறது. வண்டி வாகன சேர்க்கை இந்த மாதத்தில் இவர்களுக்கு பொருளாதாரம் குவியக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஏற்படும். ஒரு சிலருக்கு பழைய வீடை வாங்கிக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுத்தும். மிகவும் அற்புதமான நிலையை உணர்த்தக்கூடிய மாதமாக இருக்கிறது. 5ஆம் வீடு என்று வரும்பொழுது குழந்தை, குலதெய்வம், பூர்வீக சொத்து. 5ஆம் வீடு என்று வரும்பொழுது சுக்கிரன் வீடாக வருகிறார். அதாவது ரிஷபராசி ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அமர்கிறார். குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அது விரய செலவாகவும் வருகிறது. அது கல்வி வகையில் இருக்கலாம், அல்லது உடல்நிலையிலுடைய கவனத்தை படுத்துவது மிகவும் அற்புதமான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. அல்லது குலதெய்வத்திற்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்தில் நன்மை ஏற்படும். அவற்றின் அடிப்படையில் நீண்ட நாள்களாக பிரச்சனை இருப்பது கிடைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். 6ஆம் வீடு என்று சொன்னால் 6ஆம் வீடு மிதுன வீடாக வருகிறது. மிதுன வீட்டிலே இருக்கக்கூடிய அதிபதி என்று சொன்னால் குரு பகவானாக வருகிறார். அந்த வீட்டு அதிபதி என்று சொல்லும்போது புதன் பகவான் உச்சம் பெற்று காணப்படுகிறார் ராசிக்கு 9ஆம் வீட்டிலே. 6ஆம் வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார். இவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது. அதாவது கடன் இருப்பவர்கள் கடனை கட்டி கொள்ளக்கூடிய நிலையும், புதுக்கடன் விரும்புபவர்கள் புதுக்கடனை ஏற்படுத்தவும் செய்யக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு வம்பு வழக்குகள் இருக்கும், அவற்றை தீர்த்து கொள்ளக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக நோயின் அடிப்படையில் தாக்கம் இருக்கும். இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் உங்களுக்கு நன்மை ஏற்படுகிறது. அவற்றின் மூலம் வெளிவரக்கூடிய நிலை ஏற்படுத்தும். 7ஆம் வீடு என்று சொன்னால் களத்திர பாவம். அதாவது களத்திரம் என்றால் திருமணத்தினுடைய செய்து கொள்ளக்கூடிய நிலை. நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காதவர்களுக்கு ஆண் அழகாக பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய பந்தம் நடைபெறும். நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அரசியல் உறவு, அதாவது இந்த பார்த்தோம்னா இவங்களுக்கு அரசியல் நிலையின் அடிப்படையில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடம் அரசியல் வீடாக வருகிறது. அவர்களுக்கு நன்மை அளிக்கிறதா என்று பார்த்தால் நன்மை அளிக்கிறது. அரசியல் என்ற கிரகம் என்று வரும்பொழுது சூரிய பகவானுடைய நிலை நன்றாக ஈர்க்கப்பட வேண்டும். சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறது. ஒரு சில பிரச்சனை வந்தாலும் இறுதி பகுதியில் வெற்றி அடையக்கூடிய நிலை ஏற்படுத்துகிறது. 8ஆம் வீடு ஆயுளையும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய வீடாக பார்க்கப்படுகிறது. ஆயுளும் அதிர்ஷ்டத்திலும் பிரச்சனை இல்லாத தன்மை ஏற்படுத்துகிறது. அதிர்ஷ்டம் அதிகமாக நிலையக்கூடிய நிலை ஏற்படுகிறது. 9ஆம் வீடு பூர்வ புண்ணியத்தினுடைய அமைப்பு, தலைமை பதவி, யாத்திரை போன்றவை நிலகக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. அங்கே 9ஆம் வீட்டு நிலை இருக்கக்கூடிய கிரகம் என்று பார்க்கப்பட்டால் புதன் பகவான் உச்சம் பெற்று காணப்படுகிறார். இருக்கக்கூடிய அதிபதி சூரிய பகவான் அங்கே இருக்கிறார். அவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய நிலை, ஒரு சிலருக்கு மாநிலம் விட்டு மாநிலம் செல்லக்கூடிய நிலையின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு தலைமை பதவி, யாத்திரைகள் செல்லுதல், வழிபாடு செல்லுதல், கோவில் கட்டுதல் போன்றவை நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய மகிழ்ச்சிக்கு நிறைவு தரக்கூடிய நிகழ்ச்சி அங்கு நடைபெறும். 10ஆம் வீடு என்பது அதாவது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டை பார்த்தாகிவிட்டது. அடுத்து 11ஆம் வீடு என்பது லாபமும் மகிழ்ச்சியும். அதாவது 11ஆம் வீடு என்பது விருச்சக வீடாக வருகிறது. விருச்சக வீட்டின் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் செவ்வாய் பகவான் அந்த வீட்டிற்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறது. மகிழ்ச்சியும் கூடுதலான பணவரவும் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக விரயம் என்று சொன்னால் 12ஆம் வீடு, மகர வீட்டிற்கு 12ஆம் வீடு வரக்கூடிய அதிபதி என்று சொன்னால் குரு பகவான். 12ஆம் வீடு தனுசு வீடாக வருகிறது. அந்த வீட்டை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறது. ஆகவே இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான பலனை கொடுக்க காத்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. நமச்சிவாய வாழ்க. மகர ராசிக்காரர்களுடைய அக்டோபர் மாதத்தில் இருக்கக்கூடிய ராசி பலனை பற்றி பார்த்தோம். பிறிதொரு வீடியோவில் சந்திப்பும். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.